பீகார் சட்டசபை தேர்தல் முடிவடைந்து அதனுடைய வாக்கு எண்ணிக்கை இன்று காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி பாரதிய ஜனதா கூட்டணிக்கு 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி கிடைச்சிருக்கு. அதில் பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் 90 முதல் 95 இடங்களும், ஜேடியுக்கு 80 முதல் 85 இடங்களும் கிடைச்சிருக்கு. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஏற்கனவே முதல்வர் பதவியில் இருக்கும் திரு நிதிஷ்குமார் அவர்களே அந்த பதவியில் தொடர்வாரா, அல்லது அவர் மத்திய அமைச்சராக்கப்பட்டு அவருக்கு பதில் பீகார் மாநிலத்துக்கு ஒரு புதிய முதல்வரை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேர்ந்தெடுப்பார்களா என்பது போன்ற யூகம் இப்போது தேசிய அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நிதிஷ்குமார் அவர்கள் அந்த பதவியில் தொடர்ந்தாலும் அவர் 5 ஆண்டு காலமும் பாரதிய ஜனதா கூட்டணியிலேயே நீடிப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா அவருடைய கடந்த கால வரலாறு அப்படி. நிதிஷ்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் மாறி மாறி தாவினாலும் முதல்வர் பதவியை மட்டும் தக்க வச்சுக்குவார். ஆனால் அந்த மாதிரி செயல்படுறதுல இந்த முறை அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா இப்போ அவர் நினச்சா கூட காங்கிரஸ் கூட்டணிக்கு தாவ முடியாது. ஏன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு 30க்கும் குறைவான எம்எல்ஏக்களே கிடைச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு அதிகபட்சமாக 85 எம்எல்ஏக்கள் கிடைச்சாலும் காங்கிரஸ் கூட்டணியோட 30 எம்எல்ஏக்களும் சேர்ந்து 115 எம்எல்ஏக்கள் தான் அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் பீகார் மாநில சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க 122 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு தேவை. இந்த காரணத்தினால திரு நிதிஷ்குமார் இந்த முறை காங்கிரஸ் கூட்டணிக்கு தாவுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நினச்சா நிதிஷ்குமாரை மாற்றிட்டு தன்னோட கட்சி எம்எல்ஏ ஒருத்தரை பீகார் மாநிலத்துக்கு முதல்வராக நியமிக்கிறதுல எந்த தயக்கமும் காட்டாது. அதை அவங்க நிதிஷ்குமாரோட ஜேடியு கட்சியை 2ஆக உடைச்சும் செய்யலாம், இல்லை காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற லாலு பிரசாத் அவர்களோட ராஷ்ட்ரிய ஜனதா தள் கட்சியை பிரித்து கொண்டு வந்தோம் செய்யலாம். இது எதையுமே பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக செய்யாட்டாலும் அடுத்த 5 வருடங்களில் இந்த 2 வாய்ப்புகளையும் பரிசீலிக்காமல் விடாது பிஜேபி. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தன்னோட மத்திய ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மைக்கு நிதிஷ்குமாரோட ஜேடியு கட்சியையே தொடர்ந்து சார்ந்திருக்கிறத கொஞ்சமும் விரும்பாது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி நினச்சா நிதிஷ்குமாருக்கு கம்பல்சரி அவுட் பாஸ் எப்போ வேணாலும் கொடுக்கும்.